மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். வெள்ள அனர்த்தம், மண் சரிவு, புயல் காற்று அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் தான் இப்போது முன்னெச்சரிக்கையாக சொல்லப்படுது. கடந்த 48 மணி நேரத்துக்குள்ள உடதும்புற பிரதேசத்துல மட்டும் 500 மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை கிடைத்திருப்பதான செய்தி. அதை தொடர்ந்து இன்னும் பல்வேறு பிரதேசங்கள்ல 150 மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டதான செய்தியும் பார்க்க கிடைத்தது. இந்த காலநிலை எதிர்வரும் 22ஆம் திகதி வரைக்கும் தொடரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. மத்திய மாகாணம், அதே போல வடமத்திய மற்றும் வடக்கு பிரதேசங்கள்ல மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல காற்று பலமாக வீசும் என்றும், கடலோர பிரதேசத்தில் இருக்கின்ற மீனவர்கள் ரொம்ப அவதானமாக இருக்கும்படியும் வானிலை அவதான நிலையம் கேட்டுக்கொண்டிருக்குது. விக்டோரியா நீர்த்தேக்கத்தினுடைய 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டதாகவும், சேனநாயக்க சமுத்திரத்தினுடைய 5 வான்கதவுகள் திறக்கப்பட்டதாகவும், ராஜாங்கன மற்றும் நாச்சியாதீவு பாரிய குளங்களுடைய வான்கதவுகள் 2 திறக்கப்பட்டதாகவும், மொரகாகந்த நீர்த்தேக்கத்தினுடைய 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் கூறியிருக்குது. இதன் விளைவாக நாட்டினுடைய பல்வேறு பிரதேசங்கள்ல பாதைகள் மற்றும் பல கிராமங்கள் நீரில் மூழ்கி இருப்பதான செய்தியையும் அது சொல்லி இருந்தது. இதுக்கடையில புத்தள பிரதேசத்துல சின்ன நாகவில்ல அப்படின்னு ஒரு கிராமம் மொத்தமாக 15 நாளாக மொத்த ஊருமே வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்ற செய்தியும் பார்க்க கிடைத்தது. சாதாரணமான தண்ணி கிடையாது, கூரை வரைக்கும் தண்ணி, இதுவரைக்கும் தோணியில பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலை அங்கு காணப்படுவதாக சொல்லப்படுது. இந்த கிராமத்தில் வசித்த 22 குடும்பங்கள் ஆடை இல்லாம, மாத்திக்கொள்ள ஆடை இல்லாம பல்வேறு சிரமங்களோட வாழ்வதாக சொல்லப்படுது. இந்த வெள்ளப்பெருக்க பார்க்கும் பொழுது ரொம்ப பரிதாபகரமாக இருந்தது. 15 நாட்கள் ஒரு கிராமம் ஒட்டுமொத்த வெள்ளத்துல இதுவரைக்கும் தண்ணியினுடைய மட்டம், நீர்மட்டம் குறையாமலே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே அதை போல ஒரு துயரமான செய்தி எங்கும் இல்லை. எனவே இது குறித்து ஜனாதிபதியோடு பேசி கதைச்சு இதுக்கான தீர்வை இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு புத்தள மாவட்டத்தினுடைய ஆளும் தரப்பாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு உரியது என்பதுதான் மீசான் டிவி சொல்லிக் கொடுக்கிற விடயம். எதனால இவ்வளவு பெரிய வெள்ளம், இந்த வெள்ளம் ஏன் இதுவரைக்கும் வடியாமல் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ள பிரதேசத்துல இந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்கணும். எனவே அதிகாரிகள் இதுக்கான அனுமதியை ஏன் கொடுத்தாங்க? இத்தனை லட்சம் ரூபாய் பணம் செலவழிச்சு இந்த வீடுகளை கட்டியிருக்கிறாங்க. கட்டியதுக்கு பிற்பாடு இப்படியான ஒரு சோதனை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது குறித்து அரசு என்ன வகையான நடவடிக்கை எடுக்க போகுது, அந்த மக்களுடைய துயரையும் துடைக்கட்டும் அப்படின்னு கூறி, அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொத்மல உலப்பண்ண பிரதேசத்துல 5 வீடுகள் நில சரிவினால் கீழே இறங்குகின்ற சூழ்நிலை இருப்பதாகவும், புசல்லாவ நகர்ல 7 கடைகள் திடீரென மூடப்பட்டிருப்பதாகவும், அந்த கடைகள் மண் சரிவுக்கு இலக்காக்கப்படுவதற்கான சூழ்நிலையில் இருப்பதான செய்தியையும், புசல்லாவ செங்குவாரி தோட்டத்துல ஒரு மலையில வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும், லுக்கல தோட்டத்தில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டதன் காரணமாக அதில் பயணிக்கின்ற பாதை முற்றாக மூடப்பட்டதாகவும், அந்த தோட்டத்தில் வாழ்கின்ற கிட்டத்தட்ட 98 குடும்பங்களைச் சேர்ந்த 278 பேரை இப்போது பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி மையம் தெரிவிச்சிருக்குது. அதே போன்று கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில பிரதேசங்களுக்கு சிவப்பு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி மையம் தெரிவிச்சிருக்குது. எனவே இந்த சூழ்நிலை எதிர்வரும் தினங்களையும் தொடரலாம் அப்படின்ற அச்சத்தையும் தெரிவிச்சிருப்பதனால எமது ஒரே பிரார்த்தனை, எமது தேசத்தையும் எமது நாட்டு மக்களையும் இந்த இயற்கை அனர்த்தத்திலிருந்து இறைவன் பாதுகாப்பானாக என்ற ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறதோட, அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு முன்வைத்த அவசர உதவி கோரிக்கைக்கு இணங்க IMF 206 மில்லியன் டாலர் பணத்தை தருவதற்கான ஒப்புதலை சொல்லி இருக்குது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாரம்பிட்டிய போலீஸ் நிலையத்துல ஒரு பெண் ஒரு புகார் அளிச்சிருக்கிறாங்க சஜபே கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த பெண் திருமணமானவர், இவர் ஒரு தனியார் நிறுவனத்துல பணிப்பாளராக இருக்கிறவர். நாராயணபேட்டையில் இருக்கிற ஒரு ஜிம்முக்கு வந்திருக்கிறார். ஜிம்மு முடிச்சு கொண்டு அவருடைய கார்ல ஏறியதுக்கு பிற்பாடு இந்த வாகன பாக்குக்கு போய்த்து இந்த குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் கிளாஸை தட்டி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவ பார்த்துருக்கிறா, அவங்களோட பேசுறதுக்கு எனக்கு எந்த தேவையுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கிளாஸாவை மூடியிருக்கிறார். இதையும் தாண்டி இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரனுடைய பின் கதவை திறந்து பலாத்காரமாக உள்ள நுழைந்து
கதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்னோட பேச உனக்கு விருப்பம் இல்லையான்னு கெஞ்சி கெதறி அப்படியே ஒரு கெஞ்சலை விட்டுருக்கிறாரு. அவ கேட்டிருக்கிறா, உங்களோட பேசுறதுக்கு எனக்கு எந்த தேவையும் இல்லையே, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம தயவு செஞ்சு வெளியிறங்குங்க, கார்ல இருந்து கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதையும் கேட்காம பல்வேறு கெஞ்சல் கெதறலை விட்டிருக்கிறாரு. எனவே இதனால் இவர் ரொம்ப சங்கடப்பட்டதாகவும் அது ரொம்ப அசௌகரியமாக இருந்ததாகவும் தனக்கு அது ஒரு டிஸ்டர்பாக இருந்ததுனால உடனடியாக நாராயணபேட்டை போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். இந்த கம்ப்ளைண்ட் இணங்கத்தான் இப்போது இதனுடைய விசாரணை தொடங்கப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் உயர் அதிகாரி ஒருத்தர் லங்காதீப பத்திரிகைக்கு சொல்லியிருக்கிறார். இது யாரு எவரு என்ற ஒரு விஷயத்தை இந்த செய்தியை எழுதிய ஊடகவியலாளர் சொல்லல. அப்படி சொல்லி இருந்தா நிச்சயமாக மீசான் டிவியும் அவர் யார் என்பதை சொல்லியிருக்கும். பொறுத்தது பார்க்கலாம். இந்த விசாரணையில் என்னென்ன விஷயங்கள் தெரிய போது, அந்த ஆசாமி யாரு, காதல் விண்ணப்பம் போட்டவர் யார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும். வரப்பிரசாதம் அப்படின்றது பாராளுமன்றத்துக்குள்ளதான் கதிரையை சூடாக்குறது, நல்லா சாப்பிடுறது, கேண்டீன்ல நல்லா வயிற்ற வளர்க்கறது, அதுக்கு பின்னால வீட்டுல நல்லா தூங்குறது, நாட்டுல என்ன நடக்குது காட்டுல என்ன நடக்குது எந்த ஒரு விஷயங்களும் தெரியாது. இந்த வரப்பிரசாதங்களோட ஒருவேளை இவர் யோசிச்சிருப்பாரு, காருக்குள்ள உட்கார்ந்து கடல்ல போட்டு காதல் விண்ணப்பம் கொடுக்கறதும் வரப்பிரசாதம் நினைச்சிட்டாரு என்னவோ தெரியல. பெண்களுக்கு எதிரான வன்முறையாகத்தான் மீசா டிவி இதை பார்க்குது. நிச்சயமாக போலீசார், பாராளுமன்ற உறுப்பினரே, எதிர்கட்சி உறுப்பினரே, செல்வாக்குள்ளவரே அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தாண்டி குறித்த பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய வினயமான ஒரு வேண்டுதல். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரட்ட அனுரட்ட டாக்டர் கெதரட்ட அப்படின்னு சொல்ற மாதிரியும் தொஸ்தர் தற்போது கொந்தஸ்தரா மாறி இருக்கின்ற ஒரு செய்தி தான் அது. அதாவது கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளராக கடமையாற்றி வந்த டாக்டர் ரொஷான் பெல்லன இவங்களுடைய பணி இடைநீக்கம் தான் அந்த செய்தி. இது எதனால நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு தேசிய வைத்தியசாலையில சிகிச்சை பெற்றுட்டு வந்தாரு. இந்த சந்தர்ப்பத்துல இவருடைய நோய் குறித்த அறிக்கையை எந்த அனுமதியுமின்றி பொறுப்பு வாய்ந்த பொசிஷன்ல இருந்தவர் எந்த அனுமதியும் இல்லாம ஊடகங்களுக்கு கருத்து சொன்னதுனால மிகப்பெரிய ஒரு பதட்ட சூழலும், நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுக்கே அது மிகப்பெரிய ஒரு தலையீடியாக மாறியதன் காரணமாக முதற்கட்டமாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, ரணில் விக்ரமசிங்க அவங்க தேசிய வைத்தியசாலையில கொழும்பு தேசிய வைத்தியசாலையில உடனடியாக அனுமதிக்கப்பட்டாரு. இவருடைய நோய் நிலை குறித்து ஊடகங்களுக்கு இவர் கருத்து சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை விசேட வைத்திய நிபுணர்களோட கவனிப்புல வைக்கணும், ஐசியூல தான் சிகிச்சை பெற்றுட்டு வராரு, இவர் நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிட்டுட்டா இவருடைய நோய் நிலை அதிகரிக்கலாம், அது உயிருக்கே ஆபத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம, ரணில் விக்ரமசிங்க அவங்களோட உடம்புல என்னென்ன உறுப்புகள் இருக்கோ எல்லா உறுப்புகளுக்கும் ஏதோ ஒரு நோய் இருப்பதாகத்தான் அவரோட பேச்சுல காண கிடைத்தது. இதயத்துல பிரச்சனை, கிட்னில பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, சுவாசம் எடுக்க முடியல, மூச்சு விட முடியல, மூச்சு அடக்க முடியல, மூத்திரம் போகுதில்லை, அப்படி பல்வேறு விஷயங்களை சொன்னதுனால இந்த நோய் நிலை குறித்தே பிணையும் கிடைத்திருக்குது. அது மட்டுமல்லாம இவருடைய ஆதரவாளர்கள் நீதிமன்றத்தை சூழ்ந்து பல்வேறு வன்முறை சம்பவங்களும் இடம்பெற்றதை பார்க்க முடிந்தது. ஒரு போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. பல்வேறு கோஷங்கள் எப்படியாவது புனை கொடுத்தாகணும் என்ற ஒரு அழுத்தத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்ட அளவுல அந்த ஒரு விஷயம் பூதாகரமாக ஆகுவதற்கும் மக்களுடைய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு சூழல் உருவாவதற்கும் காரணமாக இருந்தது இவருடைய ஊடக அறிக்கை அப்படின்னு ஒரு விஷயமும் கூறப்படுவதனால இப்போதைக்கு இவரை இடைப்பணி நீக்கம் செய்து அப்படியே வீட்டுல உட்கார வச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறுப்பான அதிகாரி பொறுப்போடு நடந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு தான் அந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு முதற்கட்ட நடவடிக்கையாக அவருக்கு எதிரான நடவடிக்கை இடம்பெற்றிருப்பதான செய்தியும் பார்க்க கிடைத்தது. ரணில் விக்ரமசிங்கோட சம்பந்தப்பட்டவங்களுடைய எதிர்காலம் எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகத்தான் மாறிருக்கு. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய எதிர்காலம் அதுவும் அப்படி போச்சு. அதே போல மொட்டு கட்சியோட சேர்ந்தாரு, அவங்களோட எதிர்காலமும் அப்படியே போச்சு. மைத்திரிபால சிறிசேனையுடைய எதிர்காலம், அவருடைய கட்சியோட எதிர்காலம் அதுவும் காணல் நீராக போச்சு. இப்ப சஜித் பிரேமதாசையுடைய சஜீவையும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சி இருக்கிறாரு. இப்போது சஜித் பிரேமதாசுக்கு இருக்கிற பயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளும் காணாமல் போயிருவோமோ அப்படி ஒரு அச்ச சூழல் இருக்குது. கடைசியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட சம்பந்தப்பட்டு இவரோட நோய் குறித்து பேசிய டாக்டர் இப்ப ஒரு கொந்தஸ்தராக மாறின சந்தர்ப்பமும் அமைஞ்சு போச்சு. எனவே ரணில் விக்ரமசிங்கோட சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே இதுதான் கதியா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. பொறுத்தது பார்க்கலாம் இது குறித்து என்னென்ன விடயங்கள் எதிர்காலத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. எனவே லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, அனர்த்தம் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.